அலைக்கும். முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், எல்லாவதி சார் அவர்கள் உண்மையிலே உண்மையை மக்கணுங்கிற எண்ணத்தோட இல்லைங்கிற சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன். இப்ப படிச்சாரு, உண்மையிலே அவர் உண்மையத்தான் சொல்றதா இருந்தா அடுத்த பக்கம் படிச்சிருப்பாரு. படிச்சிருந்தா சொன்ன பத்தி சொல்லிருக்க மாட்டேன். இப்ப அது பாத்தீங்களா கொஞ்சம் எடுத்து இதுல அதாவது ஹகீகத்துல் வஹி பக்கா 565 அந்த கருத்து வருது. அது முடியல, முடிக்க முன்னால நிறுத்திக்கிட்டாரு. ஏன் நிறுத்திக்கிட்டாரு? அதுக்கு அடுத்து வருது இதுல இதா ஐநா கமாலத் இஸ்லாம் 625 அதான் படிச்சீங்க. அதாவது தொடர்ந்து சொல்லாரு. இப்ப சொல்ல விஷயத்துக்கு வலா நயனி பி ஹாதிஹில் வாக்கியத்தி கமா யனி ஃபி குதுபில் அஸ்ஹாபி வஹ்தத்தில் வுஜூத். எதை ஒன்று சொல்லி அவர் கிண்டல் பண்றாரோ அப்படி நீங்க பொருள் கொள்ள கூடாதுன்னு எழுதினாரு சொல்லாரு. அதாவது அல்லாஹ் ஒரு விஷயத்த ஒண்ணுக்கா சொன்னா அதுக்கு மாத்தமா யூத கிறிஸ்தவ சொன்னாங்கன்னு கொஞ்சம் சொன்னாங்களா, அதே மாதிரி ஒரு ஆள் ஒண்ணு சொன்னா அதுக்கு மாத்தமான பொருள் கொடுறதுக்கு என்ன பொருள் பேரு கொடுக்கணும் அந்த ஆளுக்கு நீங்க போட்டுருங்க. அவருக்கு அவரே சொல்றாரு, இதனை வஹ்தத்துல் வுஜூத் அந்த இருவர் கொள்கையில சொன்னார்ல யார் மாதிரி ஒண்ணு அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது. வமா நானே பிதாலிக மா ஹுவ மத்ஹபுல் ஹுலூலியீன். ஹுலூலியீன்கள் அவதாரங்கள் கூடுபட்டு கூடுமாற அந்த கதையெல்லாம் இதுக்கு கிடையாது, அந்த பொருள் இதுக்கு இல்ல, அந்த பொருள் இது எழுதப்படவில்லை. பல் மாறாக ஹாதிஹில் வாக்கியத்து தவாஃபிகு ஹதீஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறாக இந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதீதுடன் தொடர்புடையது. ஆனா அதாவது இல்ல ஆனாதான் பிதாலிக ஹதீஸ் புகாரியில் உள்ள ஹதீஸ் ஃபி பயானி மர்தபத்து குர்பின் நவாஃபில் பில் இபாதில்லாஹி சாலிஹீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நவாஃபில் மூலமாக அல்லாஹ்வை அணுகுவது பற்றி சொன்ன அதனுடைய விளக்கமாக இது. அந்த பயான் தான் இதை தவிர இதற்கு வேறு பொருள் இல்ல. குறிப்பாக வஹ்ஜத்துல் வுஜூதிகளுடைய எந்த ஒரு கற்பனை பண்ணி சொன்னாரோ அது இது இல்ல அப்படிங்கிறது தெளிவா சொல்றாங்க. அதாவது அந்த ஹதீஸ் மாயதாலு அப்தி தக்கர், அது என்னுடைய அடியான் அல்லாஹ்வை அணுகுவதில்லை நவாஃபில் மூலமாக எதுவரை என்றால் அல்லாஹ்வை நேசிக்கின்றான். நான் நேசித்தால் அல்லாஹ் அவனுடைய காதாகவும் அது கேட்கக்கூடிய, கண்ணாகவும் பார்க்கக்கூடிய, கையாகவும் பிடிக்கக்கூடிய, காலாகவும் நடக்கக்கூடிய ஆகிவிடுகிறேன். வசாலனி வாத்தனி லியாத்தனி. அப்போ நஃபல் மூலமாக நவாஃபில் மூலமாக ஒரு அல்லாஹ்வை நெருங்குவதானால் இப்படிப்பட்ட நிலை இருக்குங்கிறது புகாரி ஹதீஸில் இருக்கு. அதைத்தான் இவங்க சொல்றாங்க, குறிப்பா எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரியான பொதுமக்களை திசை திருப்பி ஏமாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தோட தப்பான பொருள் கொடுத்து வழிகெடுக்கும் மேல் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அடுத்த வரியிலே எழுதியிருந்ததை படிக்க மறந்துவிட்டால் மறைத்து விட்டார் என்றே சொல்லுவேன். பொதுமக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இப்படித்தான் எக்காலத்து நபிமார்களுடைய எதிரிகளும் செய்து வருவார்கள். அதனால்தான் இறைவன் சொன்னா, நபியே உமக்கு எதிராக எவர் எதை சொன்னாலும் உமக்கு முன்னுள்ள தூதர்கள் குறித்தும் அப்படியே எதிர்கள் கூறி வந்தார்கள். எனவே இவருடைய ஒவ்வொரு கூற்றும் எக்காலத்தும் இறை தூதர்களும் எதிரிகள் செய்யும் அந்த செயலை நினைவுபடுத்துகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் முற்பகுதியை வார்த்தைக்கு முன்னுள்ள காலத்தை உண்மைக்கு ஆதாரமாக எடுத்து ஆராயுமாறு அல்லாஹ் சொல்கிறான். இவரோ வேண்டாம், பின்னுள்ள வாழ்க்கை மிகவும் தூய்மையாக இருக்கணும். சொன்ன எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்றாரு. அல்லாஹ் என்று வாதிட்டான். இப்ப ஒண்ணு கேட்டீங்க எப்படி படிக்கிறாருன்னு. நேற்றே சொன்னேனா, குர்ஆனுடைய வசனங்களை இத மாதிரியான பொருள் கொடுத்து யாரு எதுவும் சொல்லலாம். ஏன் அவன் குர்ஆனை படிக்க மாட்டான், எவரோ குறித்து கொடுத்ததை வைத்து இப்படி கிண்டல் பண்ணுவான். மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக. யார் அவன்? இஸ்லாத்தே தான். இப்ப ஏன்னா இப்போ கேட்டாங்க, குர்ஆன்ல
ஒரு தௌராத்தில் உள்ளதாக குரான் சொன்னது தௌராத்தில் இல்லைன்னு, குரானை குறை சொல்றது தௌராத்தை குறை சொல்ற நோக்கம் இல்ல. அந்த 6:92 6வது சூரா 92வது வசனம் நான் சொன்னேன். குரான் தௌராத்துல ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தெளிவாக இருக்கு, அது மக்தூபன் எழுதப்பட்டிருக்கு. அத யூத கிறிஸ்தவர்கள் பார்க்கவில்லையா, பார்த்து ஏற்றுக்கொள்ளலையா, இங்க வந்து கேட்ட நான் சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க ஒரு ஆள் பற்றி பேசப்படுது. ஒரு ஆள் இறைவன் புறம் இருந்து வந்தவர் என்று வாதிடும் ஒருவர் பற்றி பேசப்படுகிறது. அவருடைய வாதத்தின் உண்மை நிலை அறிய வேண்டும். அறிய வேண்டும் அவர் சொல்றதுதான் கேட்கணும், கேட்டுட்டு ஆராயணும். அவர் சொன்னதாக வேற யாராச்சும் ஒரு வசனத்தை சுட்டி காட்டினா அதை வச்சுட்டு பேசினா சீராது. சொல்றேன், இந்த பாருங்க. ஒமா நான் சொன்னேன், யூத கிறிஸ்தவர்கள் தௌராத்தில் இஞ்சிலையும் ரசூலுல்லாஹ் பற்றி எழுதப்பட்டிருக்கு. அது எழுதப்பட்டிருந்தும் ஏன் அவர் பார்க்கல, அவர் ஏன் காணலன்னு கேட்டா அது மாஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. சரிதாங்க, குரான்ல அப்படி இருந்தா அப்படி ஒண்ணு குரான்ல மாஞ்சு அழிந்து போச்சுன்னு சொல்லலையே. எந்த ஒரு உண்மையான நபியை, ஒரு நபியை வாதிடுபவர் உண்மை ஆராய்வதற்காக திருக்குரான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாங்க சொல்றோம். பொய்வாதி ஆராய்வதற்காக ஒன்ன ஏன் சுட்டி காட்டல? போல சொல்றேன், கிறிஸ்தவர்கள் யூதர்கள் ஏன் அதை உணர்ந்து கொள்ளலங்கிறதுக்கு அவர்கள் சொன்னாரு. ஏதோ காரணங்களும் அழிக்கப்பட்டு போய்விட்டது, தௌராத்துல அழிக்கப்பட்டு போய்விட்டது. ஆனா அந்த தௌராத்திலையும் நல்லவங்க இருந்தாங்க அப்படிங்கிற இடத்துல இருக்காது. இரண்டாவது வரும், அவங்க ஏன் உணரலங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நான் சொல்லிட்டு வருது குரான் தான். ஒமா கதருல்லாஹ கதரிஹி, அவர்கள் எவர்கள்? ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை யூத கிறிஸ்தவர்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தௌராத்தில் இஞ்சிலையும் எழுதப்பட்டிருக்கு என்பது திருக்குரானின் கூற்று. அவ்வாறு அளிக்கப்பட்டிருந்தால், அளிக்கப்பட்டிருக்கு எழுதியிருக்காங்க, ஆனா இல்லாத அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் குரான் சொன்னால் உண்டு, ஏன் காணல, அழித்து விட்டது என்கிறார் அவர்கள். அப்ப இந்த இது முரண்பாடா? குரான் வசனத்தை பேசியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒமா கதருல்லாஹ கதரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டியவர்கள் மதிக்கவில்லை. எப்போ? இது காலு மா அன்ஸலல்லாஹு அலா பஷரின் மின் ஷை, இறைவன் எம் மனிதனுக்கும் எதனையும் இறக்கவில்லை என்று கூறியதன் காரணமாக அல்லாஹ்வை மதிக்க வேண்டியவாறு மதிக்கவில்லை. அப்பொழுது தௌராத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய முன்னறிவிப்பை யூத கிறிஸ்தவ உணர முடியாது போய்விட்டது என்றால் அல்லாஹ்வை மதிக்க வேண்டியவாறு மதிக்கவில்லை. அது எப்படி? அல்லாஹ் எவருக்கும் எதனையும் இறக்க மாட்டான் என்றவர்கள் கூறினார்கள். அவ்வாறு முற்றிலும் அவ்வாறு இன்று இனிமேல் எவரையும் அல்லாஹ் நபியாக அனுப்ப மாட்டான் என்று தவறாக கருத்து கொண்டிருக்கும் ஒருவராலும் நிச்சயமாக இக்காலத்தில் இறைவனால் அனுப்பப்பட்டவர் அந்த அவர்களுக்கு இறைவன் அறிவித்ததன் அடிப்படையில் திருக்குரானுக்கு அவர் அறித்திருக்கும் விளக்கம் அது திருக்குரானில் இருந்து உருவானது என்பதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அப்படிப்பட்டவருக்கு கிடைக்காது. புரியாது நான் சொன்னேன்னா வேற அர்த்தம் கிடையாது. திருக்குரான் அடிப்படையில் சொல்றேன். அல்லாஹ் சொல்கிறான், அன்று இனிமேல் எவர் வரமாட்டார்னு சொன்னவங்க தப்பு. இங்க என்ன சொல்றான்? அல்லாஹ் இனிமேல் எவருக்கு இதனை இறக்க மாட்டான், வஹி இல்ஹாம் கிடையாது, நபி அனுப்ப மாட்டான் என்று எவர் சொன்னாரோ அவர் அல்லாஹ்வை மதிக்க வேண்டியவர் மதிக்கவில்லை. எனவே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நூலில் இருந்த அந்த உண்மைகளை அவர் உணர முடியவில்லை. இது என்னுடைய கருத்து. திருக்குரான் அடிப்படையில் கோமூட்டில் ஆத்திரப்படுத்தவும் இல்லை. அப்போ அது அப்படி அடுத்து வர்றது இது வேற இல்ல. ஹிலால் என்ன கேட்டேன்னா, என்ன கேட்ட 1, 2, 3 இரவுகளில் முதல் இரவு, இரண்டாவது, மூன்றாவது இரவில் தோன்றக்கூடிய இதுக்கு நிலவு, அதாவது பிற 1வது வரை 2வது 3 வரையிலான பிறைக்கு கமர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கா? இல்லவே இல்லை. இப்போ சொல்றேன், இருந்தா காட்டுங்க. நீங்க வஷம் சுவல் கமர் உஸ்மான் என்னது? அப்புறம் சுழண்டு கொண்டு இருக்கிறது. நீங்க சுழல்றது 3 லைட் மட்டும்தானா? 3 இரவுக்குள்ளதான் சுழருமா? மத்தெல்லாம் சுழறாதா? பொதுவாக உள்ளது. கமர் என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் கமர் என்ற சொல் சூரியனுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. அவர் தெரியும். ஆனா இப்போ ஒத்துக்கொள்ளாமல் இருக்க மாட்டாரு. சூரியனுக்கு சந்திரனுக்கு சேர்ந்து கமரன்னு சொல்லப்படுது உண்டா? உண்டு. என்ன அர்த்தம்? அது பொதுவாக உள்ளது. அபூபக்கருக்கு உமருக்கும் சேர்த்து உமரே என்று சொல்லப்படும். அது பொதுவான சொல். அந்த அடிப்படையில் திருக்குரானில்
கமர் என்றால் முதல் இரவு, இரண்டாவது இரவு, மூன்றாவது இரவுக்கு கமர் என்ற சொல் பயன்படவில்லை. சொல்றேன், ஒரு மேற்கொள்ள எடுத்து காட்டணும். ஒரு வருஷத்தை படிச்சாச்சு, கமர் வந்துச்சு. யாரு சொன்னாங்க முதல் 1, 2, 3 தான் குறிக்கணும்? ஏன் என்ன சொல்லப்படுது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, முதல், இரண்டாவது, மூன்றாவது பிறகு கமர் என்ற சொல் பயன்படுத்துவது இல்லைங்கிறோம். இந்த 3 மட்டும் குறிப்பதற்காக எங்க வந்த போதிலும் அது ஹிலாலே தான். திருக்குறான் ஹிலால் தான், ஹதீஸ்ல ஹிலால் தான். இது அல்லாஹ்வுடைய கூட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய சான்று. முடிந்தால் அதற்கு எதிரில் எடுத்து காட்டுங்கள். காட்ட மாட்டாங்க. எதனை எடுத்து காட்டினாலும் காட்டாவிட்டாலும் திருக்குறான் இறைவனால் அனுப்பப்பட்டது என்பது இறைவன் சொல்ல அந்த அளவுகோலை கையில் எடுக்காத வரையிலும் எந்த சான்றும் நிலைக்காது. எதிரிகள் எது வேண்டுமானாலும் கூறலாம். அதனால் ஒன்றும் எந்த காலத்து நபியும் குறை கூறாமல் இருக்கப்பட்டதில்லை. எந்த நபி இருந்தாலும் அவர் பற்றி குறை சொல்லுவாங்க. அவர் வாதத்துக்கு பின்னால முரண்பாடு காட்டுவாங்க. இப்ப அல்லான்னு சொன்னாங்க. அதாவது அல்லானே வாதம் பண்ணிட்டாரு, உருத்துவம் செய்யும் அப்படி சொன்னாச்சு. வாதத்துறது எல்லாம் கிடையாது. அந்த எந்த எதை ஒண்ணு சொல்லி இப்படி குழப்ப பாருங்களோ அதெல்லாம் கிடையாது அவங்களே சொல்றாங்க. அதை படிக்க மாட்டாரு, உங்களை படிச்சு காட்டவும் மாட்டாரு. அப்படி நோக்கம் அது இல்ல. ஏன்? ஏற்கனவே மூலையில் ஒன்று உறுதி எடுத்து வச்சிருக்காரு. மாந்தல்லாஹு செய்யின் அல்ல செய் அல்ல அப்படி முடிவு எடுத்துட்டான். அதான் அல்லாஹ் போய் மதிக்கிறேன். எந்த நபியை அனுப்ப என்னும் அத்தனை சமுதாயங்களும் அதற்கு பின்வரக்கூடிய இறை அருள்களை பெற முடிந்ததில்லை. அது உறுதியாக எப்பொழுது ஆராய்வோம், அறிவோம், உண்மையை உணர்வோம் என்ற நல்லெண்ணத்தோட முன்வந்து ஆராய்வதாக இருந்தால் எங்கேயும் என்றும் உண்மையை உணர முடியும். திருக்குரான் உண்மை உணர்த்தக்கூடியது. வேற என்ன தப்சீரவே இல்லை. அதாவது மக்களே, உங்களை நப்சை வாழ்ந்து படைத்த இறைவன் என்று கட்டளையிட்டிருக்க ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் தம்முடைய நூருல் ஹத்தில் ஊருக்கும் அவர் தொழிலுக்கு ஏற்ற அவருடைய தொகுதிக்கு ஏற்ற தொழில் கட்டளையிடுகின்றார். அதாவது நாதம் என்ற தொழில்கள் பொற்கொல்லன் என்ன தொழிலை செய்கின்றானோ அத்தகைய தொழிலை கொடுங்கள். ஆக இந்த திருப்பணி இந்த ஆயத்துக்கு எந்த அளவு என்று சுட்டிக்காட்டினார்கள். நான் ஒன்று கூறிக்கொள்கின்றேன். பொதுவாக தப்சீருல் கௌலி லா யர்தா பிஹி காயிலுஹு பாத்திலுன் என்பது ஒரு பொருளாகும். அதாவது ஒருவர் ஒரு விஷயத்தை கூறுகின்றார், அந்த விஷயத்திற்கு என்ன பொருள் என்பதை கொடுப்பதற்கான அதிக அந்த விஷயத்தை கூறியவர்தான். எனவே ஒருவர் ஒரு வாக்கியத்தை கூறுகின்றார் என்றால் அந்த வாக்கியம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் கூறப்பட்டது அதை விளக்கக்கூடிய அதிக தொகுதி பெற்றவர் அந்த வாய் கூறியவரே ஆவார். இது பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதி. இதன் அடிப்படையில் ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூருல் குர்ஆன் நூருல் ஹக் என்ற இந்த புத்தகத்தில் எந்த அடிப்படையில் கூறி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது இது ஒரு கருத்து பரிமாற்றத்தை பற்றி ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை. அதில் அவர்கள் கருத்து பரிமாற்றத்தில் பேண வேண்டிய விதிமுறையை பற்றி அவர்கள் விளக்கி கூறுகின்றார்கள். அதாவது பாதிரி இமாதுத்தீன் சாஹிப் அவர்களை நோக்கி அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இது பாதிரி இமாதுத்தீன் சாஹிப்பை பற்றி தான் அவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டு வந்திருக்கின்றார்கள். இது பற்றிய குறிப்பு அதே புத்தகத்தினுடைய 33ஆம் பக்கத்தில் காணப்படுகின்றது. அதில் அவர்கள் அவ்வாறே கூறிக்கொண்டு வந்து கூறுகின்றார்கள், सो मेरे नजदीक वाजिबात से है कि कुछ ऐसी खिदमात उन पर मुकर्रर कर जाएं जो कौम और पेशा के लिहाज से उनके मुनासिबे हाल हों. அதாவது வாதம் என்று வாதிட வருகின்றவர் அதற்கேற்ற தகுதியோடு வர வேண்டும். அவ்வாறு தகுதி இல்லாதவர்களாம் வந்து வீணாக ஒன்றுக்கு மாற்றமாக உண்மைக்கு புறம்பான விஷயத்தை கூறுவதை விட அவரவர்களுக்கு உரிய வேலைகளை செய்து கொண்டு போனால் அது அவர்களுக்கு எவ்வளவோ நன்மையாக இருந்திருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த வாசகத்தின் மூலமாக பாதிரி இமாதுத்தீன் தமக்கு எதிராக போட்டிக்கு வந்தவரை பற்றி கூறுகின்றார்கள். நீங்கள் உங்களுக்கு உரிய வேலையை செய்து கொண்டே நீங்கள் செய்து கொண்டு போனால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். திருக்குரானை அறியாத நீங்கள் திருக்குரானை பற்றி அதற்கு மாற்றமான பொருள் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான விஷயங்களை கூற உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று அவர்கள் கேட்கின்றார்கள்.
எனவே திருக்குறானை பற்றி விளங்காத நீங்கள் அது குறித்து தவறான கருத்தை கொள்வதற்கு, அது குறித்து தவறான பிரச்சாரம் செய்வதற்கு பாதிரியாகிய உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட உண்மையான குர்ஆன் இல்மு இல்லாதவர்கள் ஏன் மைதானத்திற்கு வருகின்றார்கள்? உங்களுக்கு தேவையான வேலையை செய்து கொண்டே செல்ல வேண்டியதுதானே. நாவித வேலை உங்களுக்கு நல்ல வருகிறது என்றால் நாவிதம் போன்ற வேலையை செய்து கொண்டு செல்லுங்கள். பொற்கொள்ளர் வேலை உங்களுக்கு வருகிறது என்றால் பொற்கொள்ளர் போன்ற வேலை செய்து கொண்டு சென்று கொண்டே இருங்கள். உண்மையிலேயே வாதத்துக்கென்று நீங்கள் வருகின்றீர்கள் என்றால் உண்மையான ஆதாரத்தோடு உண்மையான வாதத்துக்கென்று என்ன நிபந்தனை இருக்கின்றதோ அந்த நிபந்தனையோடு நீங்கள் வாருங்கள் என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது பாதிரி இமாதுத்தீனுக்கு, அந்த பாதிரி இமாதுத்தீன் என்பவர் யார்? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்து பரிமாற்றத்தை நடத்தி அன்னாருக்கு விரோதமாக பல குற்றச்சாட்டுகளை கூறிய அந்த பாதிரி இமாதுத்தீன் என்பவரை குறித்து அவர்கள் கூறுகின்றார்கள், உமக்கு வாத திறமை இல்லை என்றால், முனாதரா எப்படி நடத்த வேண்டும் என்ற நியமனம் உமக்கு தெரியவில்லை என்றால், உமக்கு தெரிந்த வேலையை செய்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டியதுதானே. தேவையில்லாமல் முனாதராவுடைய அந்த விதிமுறையை உங்களுக்கு தெரியாமல் அது பற்றிய தெளிவான விளக்கம் இல்லாமல் எல்லாம் நீங்கள் முனாதராவுக்கு வந்துவிட்டால் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழல் தான் ஏற்படும் என்பதை அவர்கள் பொதுமக்களுக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். அந்த இப்ப சொன்னோம்ல ஒரு வஹதத்துல் வஜூத், இந்த யாரோ சூஃபியாக்கள் எழுதி வச்ச கருத்துன்னு சொல்லி, நான் இதுக்கு அதாவது அஹ்மதியா ஜமாத்திட்ட இந்த மாதிரி இந்த சூஃபி உருவலி கொள்கை இருக்கிறதாக நிரூபிக்க பார்த்தார்கள். அந்த வசனத்துக்கு பிற்பகுதியில தெளிவாக அவரை சொல்றாரு. இப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு எழுதக்கூடிய ஒரு கருத்தை சொல்லக்கூடியவருடைய அந்த கருத்தை அவருடைய நோக்கத்திற்கு மாற்றமாக மக்கள் மத்தியில் வரிப்பது தவறு. எல்லாரும் நான் ஒன்ன சொல்றேன்னா அந்த கருத்துக்கு மாற்றமாக அதை வளர்க்கக்கூடாது. இவர் படிச்சதுக்கு கடைசியில் பிற்பகுதியை நான் படிச்சேன் முதல்ல. என்னது, இது வஹதத்துல் வஜூத் கதை இல்ல, அந்த கருத்து கிடையாது. இது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் அடிப்படையிலானது. அந்த கருத்து தொடங்குறது ஆரம்பம் என்ன தெரியுமா? வரைத்தனி ஃபில் மனாமி, மனாமி தூக்கத்தில், சொப்பனத்தில், கனவில் கண்டேன்னு இருக்கு. கனவுன்னு இருக்கு, அப்படிதான் ஆரம்பம். அப்ப எதுக்கா சொல்றேன்னா, கனவு விஷயம் வருது. ஒண்ணு, கனவில் நான் என்னை அல்லாஹ்வை போல் கண்டேன், அல்லாஹ்வை போல் கண்டேன். கனவுதான். அப்ப அந்த கனவுங்கிற வார்த்தை எழுதிட்டா ஆத்மீக காட்சி, ஒரு ஆத்மீக காட்சிய உலக வெளிப்படையான சொல்வது போல் சித்தரித்து காட்டியிருக்கிறார். அதாவது கனவை அவர்கள் நனவாக்கி காட்டுகிறார். ஆக்கி காட்டினால் அப்படியெல்லாம் சிரிப்பதற்கும் சொல்வதற்கும் அழகாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி சொன்னா இருக்காது அது. எனவே அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி முன்னும் பின்னும் வெட்டி அரைகுறையாக காட்டி அதனால் விளையும் தீய விளைவிலிருந்து ஏற்படக்கூடியவற்றிலிருந்து விலகி இருக்க அவருக்கு நல்லது. பொதுமக்களுக்கு சந்தேகம் கொண்டு பண்றது நல்லது இருக்காது. அடுத்து உண்மையே உணர்த்தணும் நல்ல நோக்கம் சொன்னாங்க. நேற்று சொன்னாங்க 30,150. நான் சொல்றோம், எந்த பதில் சொன்னாலும் சரி, இப்ப நாங்க சொன்னாலும் எங்களுடைய கேள்வி அங்கேயே நிக்குது. என்னது, அபலா தாக்கினோன், இந்திய வாழ்க்கை தூய்மையானதா இல்லையா என்பது எதிரிகள் ஆராய தேவையில்லை. எதிரிகள் என்றால் நம்பாதவர்களுக்கு அது ஒரு நாளும் ஆதாரமாகாது. அது குறித்து குறைய கூறிக்கொண்டிருப்பார்கள். முன்னுள்ள வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அடுத்து இறைவன் மேல் இட்டு கட்டி கூறுபவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாதவர்கள். அவர் குறித்து அவர் உண்மைக்கு ஆதாரமாக அல்லாஹ் கூறுகின்றான், இவர் கூறுவது பொய் என்றால் விட்டு வைத்திருக்க மாட்டேன். அப்படி சொல்ல ரசூலுல்லாஹ்வுடைய உண்மைக்கு ஆதாரமாக காட்டக்கூடிய அந்த வசனத்தை அது இன்னொருவருக்கு இனிமேலும் அந்த வசனம் இருக்கிற வரையிலும் இன்னொருவர் அதுபோல் பொய் கூறி மக்களை ஏமாற்றி அடைவதென்றால் இறை வசனத்தின் மதிப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்குள் ஆதாரம் அது. அது இன்னொருத்தவங்க நிற்கவா முடியவே முடியாது. அடுத்து நேற்று படிச்சாரு 3000 பேச போய் படிக்க தெரியாது அவருக்கு தெரியும். அவரை சொல்லியிருக்காரு. அவனும் பெரிய படிச்ச காலத்துல சொன்னாரு. இருந்தாலும் இந்த மக்கள் குறிச்சு கொடுத்தாங்களே அவங்கள்ட்டையாவது அது என்னென்ன அந்த பொருளை நல்லா கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கா, அதுவும் செய்யலைங்கிற வருத்தம். படிச்ச சாமியம் தப்பா படிச்சிருக்காரா அது போக அவர் தெரியாது. உண்மை அந்த பொருள் சொல்றாரு குறிச்சு கொடுக்கறாங்க. இல்லங்கிறது குறிச்சு வந்திருப்பாரு, நிச்சயமாக படிச்சிருக்க மாட்டாரு. இந்த புத்தகத்தை படிச்சா சொல்ல மாட்டாரு. என்ன தெரியும். என்ன சொல்றேன், 3000 या उससे भी ज्यादा ये साजिश के इल्हामात की அடுத்து 150 की निकालो
मुबारक 30,000 या उससे भी ज्यादा इस साजिद के इल्हामात की मुबारक पेश गोइयां जो अमन आमा के मुखालिफ नहीं पूरी हो चुकी हैं. இப்படிதான் படிச்சாரு. அதாவது 3000 அல்ல அதனினும் மேலாக இஸ் ஆஜிஸ்க ஆஜிஸ்க்கு பலவீனன் அழகா பொருள் பண்ணிட்டாரு. பலவீனன் ஆஜிஸ்னா பலவீனன் அப்படி சொல்லியிருக்காரு. ஆஜிஸ்னா ஏழை தாழ்மைக்கா பயன்படுத்தக்கூடியது. அடியேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லு. அதுக்கு பலவீனன் போட்டாரு. அதாவது எந்த அளவுக்கு அந்த மொழியில இருக்குங்கிறத காட்டிக்கிட்டாரு. பரவாயில்ல, அதுல நமக்கு கருத்தது இல்லையே. 3000 அல்லது அதற்கு மேற்பட்ட இல்ஹாமாத்தி முபாரக் பேஷ் கோயியா இல்ஹாம்களுடைய இறை அறிவிப்புகளுடைய அருளுக்குரிய முன்னறிவிப்புகள் ஜோ எப்படிப்பட்டவை அமனி ஆமாக்கே முகாலிஃப் நஹி பொதுமக்கள் பொதுநலத்திற்கு பொதுமக்களின் அமைதிக்கு மாற்றமானது அல்லாதவை பூரி ஹோ சுகி நிறைவேற்றி விட்டன. சதஹா நேக்குதில் இன்சான் கவாக நூற்றுக்கணக்கான நல்லுள்ளம் பெற்ற மக்கள் சாட்சிகளாவர். சாட்சியாளர். அடுத்து பாருங்க. जिसके जरिए से उमूर गैबिया खुलते हैं. बस मैं जबकि इस उम्मत तक बस मैं எனவே நான் ஜப்கே எப்பொழுதென்றால் இஸ் முத்தத் தக் இது நாள் வரையிலும் 150 பேஷ் கோய் கே கரீப் 150 கிட்ட பேஷ் கோய்கள் முன்னறிவிப்புகள் खुदा की तरफ से पाकर இறைவன் புறமிருந்து பெற்று बचश्मे खुद என் கண்களாலே देख चुका हूं கண்டிருக்கிறேன் के साफ तौर पर पूरी हो गई நேரடியாக நிறைவேற்றிருக்கிறது. और मैं अपनी निस्बत नबी या रसूल के नाम से क्यों कर इनकार कर सकता हूं. அப்படி இருக்க நபி அல்லது ரசூல் என்ற பெயரை நான் எப்படித்தான் மறுக்க முடியும். பாருங்கள் இங்க खुदा बचश्मे खुद देख चुका हूं पूरे होते हुए என் கண்களாலே நிறைவேற்றதை கண்டிருக்கிறேன் அப்படி என்கிறார் 150க்கு. மற்றது அம்னே ஆமாக்கே முகாலிப் நாகும் பொதுமக்களின் நலனுக்கு மாற்றமானது அல்லாதவை நூற்றுக்கணக்கான நன்மக்கள் சாட்சியாளராக இருப்பவை அது 3000. அதாவது அந்த முன்னறிவிப்பு பல்வேறு வகைப்படி சொல்றாங்க. ஒன்னு பொதுமக்களோடு சம்பந்தப்பட்டது பொதுமக்கள் சாட்சியாக இருக்கக்கூடியது அது 3000க்கு மேற்பட்டு நாங்க சொல்றாங்க. அடுத்து 150 என்ன சொல்றாங்க தாங்களுடைய நபி ரசூல் என்பதற்கு அந்த உண்மையை அவருக்கு உணர்த்தக்கூடிய அளவில் இறைவன் அவருக்கு காட்டி அவர் பார்வையில் நிறைவு பெற்றவை அவருக்கு இறைவன் புறமிருந்து வரும் வகை இல்ஹாம்கள் அவருக்கு இறைவன் புறமிருந்து வருகின்ற வகை இல்ஹாம்கள் தொடர்பான அவர் நேரடியாக கண்ட இல்ஹாம்கள் 150. மற்றது பொதுமக்களுக்காக காட்டப்பட்டவை நூற்றுக்கணக்கான சாட்சிகளை உடையன 3000க்கு மேற்பட்டவை. தெரிகிறதா? உருதுவை படித்தால் ஒழுங்காக படித்தால் அந்த இடத்தை படித்த பச்சஷ்மே खुद देख चुका हूं படிச்சிருக்காங்க. ஆனா மொழிபெயர்ப்பு விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் என்ன தெரியுமா? இங்க 300 அங்க 3000 அங்க 100 இதை காட்டா போதும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஃபகத் லபிஸ்து இது எதுக்கு சொல்றேன்னா ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமுரம் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு சான்றாக அல்லாஹ் சொன்னான் எதிரிகளிடம், எதிரிகளே பாருங்கள், இவர்களுடைய வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையில் எந்த குறையாவது சுட்டி காட்ட முடியுமா? மின் கபிலிஹி இங்க என்ன சொல்றாங்க? கிடையாது, கபிலி நல்லா தான் இருக்கும், எங்களுக்கு அது வேண்டாம், மின் பாதி தான் பார்க்கணும். ஏன்னா கபிலியை பற்றி எந்த எதிர்காலம் குறை சொல்ல முடியாது. ஆனா மின் பாதி இருக்க பின்னால் உள்ள வாழ்க்கை எவராலும் குறை சொல்ல முடியும்? எதிரிகள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், அதைத்தான் சுட்டிக்காட்ட எங்களால் முடியும். ஆனால் அது குறையான்னு கேட்கலாம், கிடையாது. எதிரிகள் எது ஒன்றை குறை என்று சித்தரித்து அதாவது அப்படியே காட்டினார்களோ அந்த நூல்களிலிருந்து 1-2 வார்த்தை எடுத்து தவறாக பொய்யாக தப்பாக காட்டுகிறார்கள். குர்ஆனில் இருந்து முரண்பாடு எதிரிகளால் எடுத்து காட்ட முடியும். பாஜத்தில் கருத்தை பார்த்துட்டோம், முன்ன பின்ன படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு சொன்னாலும் அவ்வளவு சொல்லியிருப்பாங்க. அதனால எதிரிகளோட புக்க படிச்சாலும் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன படிக்கணும். லா தக்ரபு ஸலாத் தொழுகை நெருங்காதீர்கள் அப்படின்னு ஒரு யூதன் கிறிஸ்தவன் சொல்றான். கிறிஸ்தவன் பார்த்தா கரெக்ட் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அலைஞ்சா எப்படி இருக்கும்? இது நான் ஏன் சொல்றேன் தெரிஞ்சுக்கணும். இங்க நம்ம பத்தி பேசுறோம், அவர் உண்மையான நாங்க நம்புறோம், அவர் பொய்யர் நீங்க நம்புறீங்க.
நம்ம 2 பேரும் உண்மையில் நம்பக்கூடிய ஒரு வேதம் திருக்குரான். இதுல நாம 2 பேர் நான் சொன்ன ஓத்தசிம்வாபில்லாய் ஜமியா என்று கூறினால் வானத்திலிருந்து ஒரு கயிறு அப்படியே தொங்கிட்டு இருக்கு, அதுல பிடிச்சு ஆடணுங்கிற கருத்து நாம பொருள் இல்ல. ஏன் இல்ல? நமக்கு தெரியும், நாம அதை முன்ன பின்ன படிச்சிருக்க வழங்கி இருக்கோம். அதுக்கு பல பொருளை நாம் கொள்வோம். இருந்தாலும் இப்படி ஒரு கயிறு தொங்கிட்டே இருக்கணுங்கிற தவறான கதை நம்ம கொள்ள மாட்டோம். ஒரு கிறிஸ்தவன் யூதன் எதிரி சல்மான் ருஷ்டி போன்றவன் அப்படி நினைக்க மாட்டான். அது நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்தை இவர்கள் உண்மை ஆராய வேண்டும் என்றால் இறைவன் கூறுகின்ற அளவில் எடுத்து வைங்க. அப்புறம் நீ சொன்னீங்க இஸ்ரா அல்லா அல்லாஹ் சொல்றான்னு சொன்னீங்க. ஆமா, அது எப்படி உங்களுக்கு ஆதாரமாகும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வின் மேல் ஒருவன் இட்டுக்கட்டுவதாக இருந்தால் முல்லாக்களே அவருடைய இட்டுக்கட்டில் மக்களுக்கு எடுத்துக்காட்டுகள் குரான் இருக்கா? ஆத்திரமுற்றதில்லை. அவர் இட்டு கட்டுகிறார் என்றால் அப்படிப்பட்டவனை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று குரான் கூறுகிறது சொல்ல காட்டுவோம். ஒருவர் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார் என்றால் அதற்கெதிரில் முனாதரா போட்டு முபாரசா பண்ணி அவருடைய குறைகளையும் குற்றங்களையும் எடுத்துக்காட்டுங்கள் என்று குரான் இருக்கிறதா? குரானுடைய அளவுகள் இருக்கிறீங்க எங்க இருக்கு? நான் சொல்றேன், எதை நாங்க என்ன வைக்கிறோமோ குரான் அளவுகோல். நீங்க சொல்றீங்க இஸ்ரா அல்லாஹ் செய்யறது அநியாயக்கான குரான் இருக்கு. இல்ல, நீ யாரு சொன்னா? நாங்கள் உலகத்தை தான் வைக்கிறோம். ஒருவர் இறைவன் மேல் இட்டு கட்டுவதாக இருந்தால் அவரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் கூறுகிறான். அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள். அது என்ன? அடுத்து சொல்றேன், இல்ல நீங்க காட்டுங்க. இதுதான் அளவுகோல் என்றால் இதற்கு முன்னால் இறைவன் மேல் இட்டு கட்டுபவர் குறித்து அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறான், எவ்வாறு நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் மூமின்கள் கட்டளையிட்டிருக்கிறான், அதை சுட்டி காட்டுங்க. அப்புறம் அந்த கட்டளை எங்கெல்லாம் நடைபெற்றிருக்கிறத சுட்டி காட்டுங்க. முடியாது, ஒரு நாள் முடியாது. இந்த காட்டணும் பரவாயில்ல. அப்படி முதல்ல குரான் இருந்து வைக்கணும். நாங்க சொல்றோம் திருக்குறான் அல்லாஹ் ஒன்று சொல்றான் உண்மைக்கு ஆதாரமாக அதை நாங்க வைக்கிறோம். ஒரு முன்மாதிரியை காட்டுறோம். அதாவது முற்கால வாழ்க்கை தூய்மையாக இருத்தல் இது ஒரு அளவுகோல். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தி காட்டுறோம், உணர்றோம், அதை மாதிரி வைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? இஸ்ரா அல்லாஹ் இறைவன் மேல் இட்டு கட்டுவது அநியாயம், அவலம் உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நடந்து கொள்வது எவ்வாறு, அவர் இட்டு கட்டுபவர் என்று நிரூபிப்பது எவ்வாறு, அதற்கு திருக்குரான் என்ன சொல்கிறது அதை செய்யுங்க. அதற்கு மாற்றமாக திருக்குரான் கூற்றுக்கு மாற்றமாக பொதுமக்கள் அதாவது அவருடைய ஒரு ஆள் சொல்லுடைய கருத்தை வழங்காம சொன்னா அவர் எதற்காக சொல்கிறார் என்பதை பிறருக்கு வழங்க விடாமல் மாற்றி வேறு பொருள் கொள்வது எடுத்துக் கூறுவது நன்றன்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றிலிருந்து கேட்கப்பட்ட பல விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் இப்போது எடுத்துக்காட்டிய 3க்கு சொல்லியிருக்கிறார்கள். பதில் சரியில்லை. நான் நிரூபிக்க போறேன். நேற்றுலேருந்து எடுத்து காட்டுறோம். ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாதம் பண்ணாமல் இந்த ஆருக்கு குரான்ல இருந்து எடுத்து காட்டி விடலாம், இந்த ஆருக்கு புகார்ல இருந்து எடுத்து காட்டிடலாம். இந்த மாதிரி எடுத்து காட்டாம இதுக்கு இப்ப என்ன செய்யறாங்க? பதிலுங்கிற முறையில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது பொய் சொல்லியிருக்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இட்டு கட்டி பொய் சொன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு இப்படிலாம் பார்க்கணும் குரான்ல இருக்குதா? இருக்குது, குரான்ல இருக்கு. பொய் சொன்னா இப்படிலாம் பார்க்கணும் குரான்ல இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதின்னா ஒருத்தன், இன்னொருத்தன் நஸ்ரானின்னா. எல்லாம் என்ன செஞ்சான்? கூப்பிட்டு அடே தௌராத் எப்ப நினைச்சு, தௌராத்துக்கு முந்தி தானே அவர் வாழ்ந்தாரு, தௌராத்துக்கு பிந்தி தானே யஹூதி வரும், தௌராத்துக்கு முந்தி வாசிட்டு அந்த ஆயத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை, போன தலைப்புல வாசிச்சிருக்கிறோம். அப்ப அந்த சரித்திர ரீதியாக கொண்டா நிப்பாட்டி எல்லாம் என்ன செய்யறான்? தௌராத்துடைய காலம் என்ன, அது என்ன, முரண்படக்கூடாது, ஒண்ணுக்கு ஒண்ணு உளராத, சொன்னா கரெக்டா இருக்கணும், அவரை போய் யஹூதிங்கிறிய, இதெல்லாம் குரானுக்கு விளங்குது. இப்படித்தான் அணுகணும். இங்க ஒரு ஆளுடைய ஒரு நபின்னு நீங்க சொல்றீங்க, நாங்க இல்லங்கிறோம். அவரை தான் அலசணும். அவருடைய என்ன டீடைல்ஸ் என்ன, அவருடைய நிலைமை என்ன, அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரு, சொன்னது சரியா இருக்கா, குரான்ல இருக்குன்னு சொல்றாரு, குரான் அதுக்கு முந்தைய பிடிச்சி இருக்குத, இருந்தா இருக்கணுமே. இதே மாதிரியான ஒரு அணுகுமுறை தான். அடுத்தது அந்த அல்லாஹ் நானே அல்லாங்கிற கருத்தை நான் வாதிச்சேனா இல்லையா? நான் வாதிச்சேன், நவுதுபில்லா. அவர் வாதிச்சதாக நான் சொன்னேனா இல்லையா? அத அதுக்கு நான் பின்னாடி படிக்கவில்லை, அதுதான் கிதாப் எடுக்கல. பின்னாடி படிச்சனால கிதாப் எடுக்கல. பின்னாடி உள்ள நான் சொல்ல போறேன், படிக்காம சொல்ல போறேன். நேற்று சொன்னாரு
நீங்க எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, கடைசி படிச்சுதான் வந்திருப்பீங்கன்னாரு. இப்ப என்ன செஞ்சிட்டாரு, அவர் எதுக்கு சார் எனக்கு வழங்கும், நீங்க எதுக்கு படிக்கலன்னு சொல்றீங்கிறது எனக்கு வழங்கும். சரி, அது இருக்கட்டும். அப்ப இந்த வஹதத்துல் வஜூது கருத்தை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த அத்வைத கொள்கைக்கு வக்காலத்து வாங்கி இதை சொல்லல அப்படின்னு பின்னாடி இருக்கிறதே கவனிச்சலாங்கிறாரு. நான் கேட்கிறேன், ஒரு ஆள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அல்லாவுக்கு மகன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு சொல்றாரு, நான் இந்த கிறிஸ்தவ கொள்கையை சொல்றேன் நினைக்காதேங்கிறாரு. இப்படி சொல்லிட்டா சரியாயிருமா? நான் சொல்றேன், 2 அல்லா இருக்கிறான், ஆனா நான் அவங்க சொல்ற நினைக்காதீங்க அப்படிங்கிறாரு. கரெக்ட் ஆயிருமா? இவர் அத்வைத கொள்கையை சொல்றாரு, இது அத்வைத கொள்கை. பாயிண்ட் அதான். அத்வைத கொள்கையை சொல்லிட்டு மக்கள் அத்வைதம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அத்வைதம் நீங்க நினைச்சிடாதீங்க, வேற என்ன இது? அத்வைதத்தை சொல்லிவிட்டு அல்லா இல்ல நான் நாத்திகம் சொல்ற அர்த்தத்தில் சொல்ற நினைக்காதீங்க. இப்ப நான் சொல்ல சரியா வந்துடும். அப்படியா? அல்லா இல்ல நான் சொல்லி போடுறதுங்க, அல்லாலாம் கிடையாதுங்க, ஆனா நாத்தியம் நினைச்சிடாதீங்க, அதை நான் சொல்லல. ஆனா இதுக்கு சொன்ன கொள்கை என்ன, எது முன்னாடி சொல்லப்பட்டுச்சோ அது அத்வைதம். அத்வைதத்தை சொல்லிவிட்டு அங்க ஒண்ணு சேர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மறக்கடிக்க செய்ய சிந்தனையாளர்கள் திசை மாட்டாங்க. சாதாரண நிலையில அத்வைதத்தை சொல்லல, சரி என்னத்தை சொல்றான்னு யோசிக்க வேணாமா? சிரிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் புகாரியில வர்ற ஹதீஸ் நானே சொல்லிவிட்டாத, படிச்சனாலதான் சொன்னேன். நீங்க புகாரியில வர்ற ஹதீஸ பின்னாடி இருக்கிறது அதன் அடிப்படையில் சொன்னாருங்கிறீங்கள, புகாரியோட ஹதீஸையும் நான் சேர்த்தான் சொன்னேன். நீங்க சொல்ல, நான் சொன்ன முன்னாடியே கையாவேன் காலாவேன் எல்லாம் ஒரு அடியானுக்கு அல்ல ஆவேன்னு சொல்றான். அதனுடைய கருத்து இந்த கருத்துல இல்ல, நான் தான் வானத்தை படைச்சேன். ரெண்டுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ். இதுல என்ன வருது, அந்த நீங்க சொன்ன புகாரியோட ஹதீஸ்ல அவன் கேட்டால் நான் தருவேன் அப்படின்னு அதுல வருது. இவ்வளவு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன மீனிங் அர்த்தம் கேட்டா, அவன் கேட்டா நான் கொடுப்பேன்னு அர்த்தம். ஏன் கைய அவன் கையின்னு அர்த்தம் இல்ல. அதாவது ஒருத்தர் நெருங்கிட்டான்னு சொன்னா அவன் கையா நான் ஆயிடுறேன், அவங்கால நான் ஆயிடுறேன்னு சொன்னா அவன் கேட்கறத நான் தருவேன் அப்படிங்கிற கேட்டுதான் வாங்கினப்போ நீ கேட்கிறவனாக அவன் தருவனாக தான் இருப்பான். இந்த கருத்தை அந்த ஹதீஸினுடைய லாஸ்ட் பகுதி விளக்கிறது. இதையும் நான் சொன்னேன், இதையும் நான் சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ் அடிப்படையில் என்று சொன்னா இது எப்படி இருந்திருக்கணும், நான் தான் முன்னாடி இருந்தேன், வானத்தை நான் தான் படைச்சேன், நான் தான் பூமியை படைச்சேன், நான் தான், அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா சிந்திச்சு பார்க்கணும். அத்வைதம் இல்லைன்னு மறுத்தா அத்வைதம் இல்லைன்னு ஆயிராது. சொன்னது அத்வைதம். அப்ப ஒவ்வொருவரும் அத்வைதத்தை சொல்லிவிட்டு நான் அத்வைதத்தை சொல்லவில்லை அப்படின்றாங்க. நான் என்ன செய்வேன், இவ்வளவு சொல்லிவிட்டு நான் அத்வைதத்தை சொல்லலைங்க, அதை சொல்ற நீங்க நினைச்சுக்கிறாதீங்க அப்படின்னு போயிட்டா செய்ய வந்துருமா? இது அத்வைதமா இல்லையா? அப்ப 2 விஷயம் வழங்குது. அத்வைதம் கூடாது என்று விளங்கிக் கொண்டே இதை சொல்லி இருக்கிறார். இன்னொரு முக்கியமான பயன் என்ன தெரியுமா, அத்வைதம் இல்லைன்னு மறுக்கிறதுல இருந்து இந்த அத்வைத கொள்கை மார்க்கத்தில் கூடாதுன்னு அவருக்கே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அத்வைதத்தை சொல்றான்னு தான் வழங்குது. இல்லாட்டி அதான் சொல்றாரு வழிய வலிந்து இது அத்வைதத்தை நான் சொல்றேன் நினைக்காது, பயமாவும் இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் ஏத்துக்கிறவும் செய்யணும், ஏத்துக்கிறாம போயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிலையில இதை சொல்லி இருக்கிறார். எதையும் மறைக்கல. அப்புறம் சொன்னார், இது கனவுல கண்டது, முன்னாடி பார்க்கணும். நபிமார்கள் கனவுல கண்டது எப்படி எடுத்துக்கிறது, ரோயல் அம்பியாய் வகையும் இல்லையா? நபிமார்களுடைய கனவுனால் நெசந்தானுங்க, அது வகிதானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த மாதிரி ஒரு கனவு வர காணாம அவர்களே அல்லாஹ்வானதாக, நான் ஒரு கனவிலே நான் தான் பூமியை படைச்சேன், நான் தான் வானத்தை படைச்சேன். ஷைத்தான் வரமாட்டாங்க மத்த ஆளுக்கு கனவுல வர்ற மாதிரி. நபிமார்கள் கனவுல, என் கனவுல ஷைத்தானே நான் தான் அல்லாஹ்ங்கிற மாதிரி ஆயிடுவான். ஷைத்தான் நபிமார்களுடைய கனவுல வரமாட்டான். ரோயல் அம்பியாய் வஹியும், நபிமார்களுடைய கனவு வஹி, நபிமார்களுடைய கனவு வஹி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதை நீங்க கனவு இல்லைன்னா பிரிக்காத. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல் ஐனு நாயிமத்துன் வல் கல்பு யக்லான், கண்கள் தான் உறங்கும், உள்ள விழித்துக் கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கி எந்திரிச்சு ஒழு செய்ய மாட்டாங்க. நம்ம தூங்கினா ஒழு முடிஞ்சு போயிடும். உங்க மதகபு சட்டம் எனக்கு தெரியாது, ஹதீஸ்ல உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எந்திரிச்சா ஒழு செய்யாம போய் தொழுதுருவாங்க. நம்ம தூங்கி எந்திரிச்சா காற்று போயிருக்கும், அது போயிருக்கும், ஒழு செய்யணும். அதுக்கு சொல்றாங்க, அல் ஐனு நாயிமத்துன், கண்ணுதான் தூங்கும், கொல் கல்பு யக்லான், கல்பு விழித்துக் கொண்டே இருக்கும், சைத்தான் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த கிஃப்ட் இது. நீங்க சாதாரண மனிதன் இப்படி கனவு கண்டதா சொன்னால் உங்க விளக்கம் அவ்வளவும் சரி. நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீர்கள், யார் நபி என்று சொல்கிறீர்கள், நபி இறை தொடர்பு உள்ளவர் சொல்றீங்க, அவர் கனவுல இந்த மாதிரி சைத்தான் விளையாட்டு நடந்திருக்குன்னு சொல்றீங்க.
இது சைத்தான் விளையாட்டு இது. நான் அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வருது, என்ன விளையாட்டுது? இதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் தெரியுது. கனவுல இந்த மாதிரியான குர்ஆனுக்கு மாத்தமான விளையாட்டுலாம் வந்திருக்கிறதுனால அவர் சாதாரண மனிதர் தான் வழங்குது. இன்னொரு பாயிண்ட், நீங்க பாயிண்ட் எனக்கு எடுத்துறீங்க. கனவுன்னு சொன்னீங்கன்னா கனவுல சைத்தான்ல இருந்து அவர் பாதுகாக்கப்படல. சைத்தான் வந்து கண்டனையும் காட்டிருக்கான். இது சைத்தானுடைய வேலை தான். ஏன் அவரே சொல்றாரு பகதத்தில் வச்சு கூடாதுன்னு. இது அத்வைதம் கூடாதுன்னு அவரே சொல்றாரு. எந்த அத்வைதம் கூடாதுங்கிறாரோ அந்த அத்வைதம் அவரது கனவில் வருகிறது என்று சொன்னால், அவர் கனவு பாதுகாக்கப்படல என்று சொன்னா, சைத்தானால் ஊடுருவ முடியும் என்று சொன்னா, இன்னொரு தலீல் இன்னொன்னு எடுத்து வச்சா வச்சுக்கிறேங்க. நான் எடுத்து வச்ச பாயிண்ட் எத்தனை தான்? அது அந்த கணக்குப்படி எடுத்தா 13 தான். 11 தான் இது வரைக்கும் எடுத்து வச்சேன். இப்ப அய்யூப் சாஹிப் சொன்ன விளக்கத்துல இருந்து 12. இப்ப அய்யூப் சாஹிப் சொன்ன விளக்கத்துல இருந்து என்னங்க 12 பாயிண்ட் ஆச்சு. 12 பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லணும். கனவுல எப்படி சைத்தான் வந்து இப்படி மார்க்கத்துக்கு விரோதமானதை சொன்னாண்டு. ஆக இந்த பாயிண்டும் சரியில்லை. அடுத்தது திரும்பவும் கமருக்கு விளக்கம் சொல்றாரு. என்ன சொன்ன நல்லா கவனிக்கணும். மற்றவர்களாம் விளக்கம் நேற்று கேட்டு ரொம்ப லேசான கேள்விக்கு பதில் சொல்லப்படல. கவனிச்சுக்கிறீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு கேட்டது சொல்ற பதிலாவது கமருங்கிற வார்த்தையை பத்தி உள்ள சர்ச்சை. என்ன சர்ச்சை? ஹிலால் 1, 2, 3 இருக்காங்கிற பேச்சு இல்ல. 1, 2, 3 அடக்கி மொத்த நிலவுக்கு கமர் என்று சொல்லப்படுமா? இது எதுக்காக அவர் சொல்றாரு? தன் ஹசிபுல் கமருன்னு வந்துருச்சான் அந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ல. அந்த கமர் அந்த 3 நாள் நீக்கிறோம்னு சொல்ல வர்றாரு. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு இவ்வளவு விளக்கிய நான் சொல்லியிருந்தேன். அல் கமர் என்று சொன்னாலே 3 நாள் நீங்கிறதாங்கிறார். அவருடைய வாதம் அதுதான். அதுதான் ஹராதி சொன்னாரு. அவர் கேட்கிறாரு, அப்ப சூரியன் சந்திரன் சுத்துதுங்கிறீல 3 நாளைக்கு பிறகு சுத்தாதான்னு கேட்கிறாரு. நான் சொல்றது 3 நாளைக்கு பிறகு கமர் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. 3 நாளைக்கு முந்தையும் சொல்லலாங்கிறது தான் பேச்சு. அதான் நான் என்ன சொல்றேன், முழுசுக்கும் சொல்லலாங்கிறேன். 1ல இருந்து 28 வரைக்கும், அப்புறம் அமாவாசை வரைக்கும் அந்த மொத்த கோளுக்கு, அந்த துணைக்கோள், மொத்த துணைக்கோள் இருக்க அதையும் கமர் என்று சொல்லலாம். 1க்கும் சொல்லலாம், 2க்கும் சொல்லலாம், 3க்கும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம். அதுக்கு பிறகு சொல்லக்கூடாது நான் சொன்ன மாதிரி நானே தானே சொன்னேன். ஹத்தா ஆத கல்லூரி ஜூனியல் கதி, அது இற்று போன பாலையை போல சுருங்கி பாலை போல வர்ற வரைக்கும் கமர்னு சொல்றாண்டு. நான் தான் சொன்னேன் 1ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லலாம் தான் என் வாதம். உங்க வாதம் 3 நாளைக்கு சொல்லக்கூடாதுங்கிறது. உங்க வாதம் என்ன? முதல் 3 நாளைக்கு கமர் சொல்லப்படாது, திருப்பி விடுறாரு, மக்களை திருப்பி விடுறாரு. பிந்தின நாளைக்கு உள்ள கமர் இல்லையா? இப்போ பிந்தின நாளைக்கு உள்ள கமரு அதுல சந்தேகம் இல்ல. முந்தின நாள்களுக்கு 3 நாள் கமர்னு சொல்லக்கூடாது என்பதுதான் மிர்சா சொன்ன கூற்று. ஆமா, முதல் 3 நாள்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொன்னார். முதல் 3 நாள் இங்க சொல்லப்பட்டுருச்சு. முதல் 3 நாளைக்கு கமர்னு சொன்னவன் மடையன், அவன் விவரம் கெட்டவன், அவனுடைய அறிவு பசாதா போச்சு, கெட்டு போச்சு இப்படின்னு சொன்னார். ரப்புல் ஆலமீன் சொன்னான் முதல் 3 நாளைக்கு என்ன செய்யறான்? கமர்னு சொல்றான். அப்ப இந்த குர்ஆனை கொண்டு அவர் வந்து உயிரூட்ட போறாருன்னு சொல்றீங்க. அல்லாஹ் இதை பயன்படுத்தி இருக்கிறான் ஒரு 4-5 இடத்துல கமருங்கிறத மொத்தத்துக்கு. இந்த இல்மு அவருக்கு இல்ல, ஞானம் இல்ல. அல்லாஹ் மடையன்னு சொன்னது ஒண்ணு. அப்ப குர்ஆனை கொண்டு நீங்க எல்லாம் குர்ஆனை சொன்னா தப்பு செஞ்சிருவீங்க. நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயம் அவருக்கு தெரியல. நான் கண்டுபிடிச்ச கமருங்கிறது இந்த இதுதான் குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கு. சாதாரண ஒருத்தன் குறிச்சு வச்சுக்கணும். சாதாரண ஒருத்தன் சொல்றேன் கமர் இத்தனை இடத்துல பயன்படுத்தி. இந்த சாதாரணனுக்கு தெரியக்கூடிய ஒன்று இந்த குர்ஆன் அவர் தான் வந்து தாவா செய்வார், அவரை கொண்டுதான் குர்ஆன் விளக்கம் கிடைக்கும். அவருக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இதுவும் பதில் இல்லை. அதுக்கடுத்து அந்த பாதிரி இமாத்துத்தீன் அப்படிங்கிற ஒரு சம்பந்தமா தான் அது வருது. அதனால என்ன, அது சம்பந்தமா வந்தா தீண்டாமை பேசலாம், ஜாதியை பத்தி பேசலாம் இருக்கா? நான் பேசலாம், ஒரு பேச்சுக்கு நான் பேசலாம். அவன் ஜாதிக்குள் வேலையை கொடு அவன் அப்படின்னு நபிங்கிற நிலையில பேசலாமா? நான் பேசலாம் தப்பு தான். ஆனா அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. ஏதோ ஒரு மனுஷங்கிற நிலையில கோவப்பட்டு பேசுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன வாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ற நிலையில இருந்து பேச பதில் சொல்லணும். நீங்க நபிங்கிறீங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி யாராவது சொல்லிருக்காங்களா? பேச வரும்போது அவன் ஜாதிக்குள்ள வேலை செய்ய, கொத்தம் வேலை செய்ய, தச்சம் வேலை செய்ய, சக்கிலையும் வேலை செய்ய இப்படி சொன்னாங்களா? அதுதான் பேச்சு. யாருக்கு சொன்னா எனக்கு என்ன? அவர் இமாபினுக்கு சொல்லிட்டு போறாரு, வேற இஸ்மாயிலுக்கு சொல்லிட்டு போறாரு. யாருக்கு சொன்னா எனக்கு என்னன்ற? இது சரியான வார்த்தையா? யாருக்கு சொன்னதுன்னு பார்க்கணுமா? யாருக்கு சொன்னு பார்த்தோம்னா சொல்லலாம்னு வந்துருமா? ஒரு மாற்று மதத்திட்ட போய் பேசும்போது நீ சக்கிலையும் நான் அந்த வேலையை செய்ய சொல்லலாமா? அவன் விளங்க கூடாதா? மாற்று மதத்துக்காரன் சொன்னா மட்டும் அல்லாஹ் சொல்ற போது நீங்க மாத்தமா போய் வந்து பேசலாம்னு அர்த்தமா? பாதிரியாவே இருக்கட்டுமே, இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அந்த நாகரிகம், இஸ்லாம் கற்று தத்துவத்தை தானே அங்கேயும் சொல்லணும்.
இதெல்லாம் யார்கிட்ட சொன்னாரு? முன்ன இருந்து பார்க்கணும். இமாதுதீனை பத்தி சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு. என்ன இமாதுதீனை பத்தி சொல்றாரு? நீங்க முன்னாடி வாசிச்சதுனால இதுல என்ன வெயிட் கூடிருச்சுன்னு அப்ப இப்படி சொல்ல போறீங்களா? அப்ப பிற மருத்துவ அறிஞர்கள்ட்ட போய் பேசும்போது அப்ப என்ன செய்யலாம்? நீ போய் செருப்பு தைக்கிற வேலையை செய் அப்படின்னு சொல்லலாம் போறீங்களா? எல்லாத்தையும் தானங்க அந்த நாகரீகத்தை கடைபிடிக்கணும். இதுல என்னத்துக்காக வேண்டியதை சொல்றீங்க? அது ஒரு வேடிக்கை. நான் சொன்ன ஆயத்தை வேற, அவர் வேற ஒரு ஆயத்தை வாசிக்கிட்டு இப்படி சொன்னீங்கிறாரு. நான் அதை வாசிக்கவே இல்லை. ரப்புக்கும் உள்ளது கலக்குக்கும் இன்னம்சியும் ஆயுதாண்டாரு. ஒரு நப்சில இருந்து பழச்சாண்டு. நான் அந்த ஆயத்தை வாசிக்கவே இல்லை. இந்த அமரு காலையில இருந்து வரைக்கும் வாசிக்கல. நான் வாசிச்சது யாய் ஒன்னா சின்ன கலக்குனாக்கும் மின் தக்கரிவும் உன்சா ஒஜால்னாக்கும் சோபம். இந்த புஸ்தகத்துல முன்பின் பார்க்க சொன்னீங்களே, நான் என்ன ஆயத்தை எடுத்து வச்சேன்? இன்னும் அக்கிரமக்கும் இந்த ஆயத்துக்காக்கும் எடுத்து வச்சேன். தக்குவாவத்தான் எல்லாம் பார்க்க சொல்றாண்டு. இவர் ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தாங்கிற அந்த ஆயத்தை நீங்கள் சொல்லி மறுத்தீர்கள் என்று அந்த இமாதுதீன் சாஹிப் விஷயத்தை சொன்னவர், பாதிரியை பத்தி சொன்னவர் சொல்றாரு. பேர் தெரியாதனால அவருங்க. பேர் என்ன? சகோதரர் முஸ்மில் அப்படி சொல்றாரு. நான் அந்த ஆயத்தை எடுத்து சொல்லல. நான் சொன்ன ஆயத்து எது? இனாக்கிரமக்கும் இந்த ஆயத்துக்காக்குங்கிறத தான் நான் சொன்னேன். அது முக்கிய பாயிண்ட். அந்த இடத்துல அல்லாஹ் கூப்பிடுறது யாயுகன் நாசம் தான் கூப்பிட்டான். யாயுகள் முஸ்லிமோன்னு கூப்பிடல. நாசுகளை அனைவரையும் அழைச்சுதான் அந்த நாகரிகத்தை கத்து தர்றான்ல. நாசுகளுக்கு பூரா உள்ளதுதான். பாதிரிக்கு ஒரு நாகரிகம், மற்றவனுக்கு ஒரு நாகரிகங்கிறது இல்ல. ஆக நான் சொல்றது, இவங்க இந்த 2-3 சொன்ன விளக்கம் சரியில்லை. அது உங்களுக்கு திருப்தி, ஒரு அரை திருப்தி, கால் திருப்தி அளிச்சாலும் பதில் சொல்லப்படாம போனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அறவே திருப்தி அளிக்காத நியாயமா சிந்திச்சா அதை நீங்க என்ன செய்யணும்? கவனத்தில் வச்சுக்கணும். நாங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கிறோங்க. எதையும் நாம எட்டுக்கட்டி ஒண்ணும் சொல்லலைங்க. அது ஒரு விஷயம் நீங்க நபின்னு சொல்லக்கூடியவருடைய நூல்ல இருந்து நாங்க எடுத்து வச்சா உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கணும். அதனால ஒரு யதார்த்தமான நிலைமை என்ன? நீங்க நபின்னு நினைக்கிறதுல இருந்து நாங்கள போய் எடுத்து வைக்கிறோம். நம்ம நபியோட இதெல்லாம் எடுத்து வர்றாங்கன்னு சந்தோஷப்படணும். இப்ப அதை சொல்ல விடாமல் ஆக்கலாமாங்கிற நிலையில நீங்க இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு இது சொல்லாதீங்க. அது நீங்க மகிழ்ச்சி உங்களுக்கு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? நம்ம குரான் இருந்து ஒருத்தர் எடுத்து வச்சா நமக்கு சந்தோஷம் வருதா இல்லையா? அது மாதிரி என்ன செய்யணும்? நம்ம நபி சொல்றாங்க, எடுத்து வைக்கட்டும். நல்ல நேரம் எடுத்து வைங்க. எங்க நபியுடைய கூட்ட மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை சொல்ல முடியாத நிலையில இதை வைக்காதீங்க. தேவையில்லைன்னா உங்க நிலையில இது சரியா? நீங்க இருக்கிற நிலையில சரியான்னு நான் கேட்கிறேன். ஏன் அப்படி அதுக்கு ஒரு பயப்படுறீங்க? இதுக்கு எதுக்கு ஒரு பயம் வருதுன்னு கேட்கிறேன். அந்த ஒரு உதாரணத்துக்காக வேண்டி இந்த அகமது வாசிப்பாரு எசக்கியல கேசட்ல பார்த்து தெரியும். எசக்கியல் 23 வாசிப்பாரு. வாசிக்க விட மாட்டாங்க பாதிரிகள்லாம். பைபிள்ல எசக்கியல் 23வது அதிகாரம் இருக்கு. அது அடல்ட்ஸ் ஒன்லி படிக்கிற மாதிரி உள்ளது. ரொம்ப செக்ஸா இருக்கும். அதை சபையில நீ படிச்சு காட்டும் பாரு பாதிரிட்ட. அவங்கள படிக்க மாட்டேன் பரிசு தர மாதிரில சபையில இவ்வளவு பேரை வச்சு படிச்சா பரிசு தர பாரு. அதுக்கு ஜீர்ணிக்க மாட்டாங்க. ஏன்? சரியில்லைங்கிற பயப்படுறாங்க. குரான்ல எந்த ஒன்றையாவது படிக்க சொல்லி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா நான் படிப்பேனா இல்லையா? எந்த சபையிலையும் ஆணும் பெண் இருக்கும்போது படிப்பேன், அக்காவோட படிப்பேன், தங்கச்சியோட படிப்பேன், மனைவியோட படிப்பேன். இது உங்க இதுல இருந்து படிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? நிறைய சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க. அந்த சந்தேகம் நாளைக்கு தான் மக்களுக்கு தீரட்டும். உண்மை இருந்தா இன்னும் எவ்வளவு இருக்கு அவளையும் சொல்லுங்க. இதுக்கு இந்த வழக்கம் மக்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்படி இல்லைங்க சொல்லணும். நாங்க சொல்ல தயங்கினா கூட எடுத்து காட்டுங்க. இன்னும் சொல்லுங்க, அள்ளி போடுங்க. நீங்களே தந்து இன்னும் கொஞ்சம் புக் உங்கள்கிட்ட இல்லாத உங்கள்கிட்ட 4 இருக்குது, இதுல இருந்து பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சத்தம் இல்லாம சிரிக்கணும். யாரும் மீறக்கூடாது. சிரிக்கலாம், சத்தம் போடக்கூடாது. அதனால இது சரியா போச்சு. அடுத்து வர்றேன். அந்த ஹகீகத்துல் வஹி பக்கம் 108ல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணுங்க. அதாவது குரான்ல வருது பாருங்க ஒரு வசனம், அதையெல்லாம் எடுத்து அந்த சூறாவை தர்த்தீப் இல்லாம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்து தொகுத்து வச்சிருக்கு. அவருக்கு வஹீன்னு சொல்றதுல அதான் இருக்குது. உதாரணமா குரான்ல பத்ர்ல அல்லாஹ் வெற்றி கொடுத்தானா இல்லையா முஸ்லிம்களுக்கு? அந்த ஆயத்து இருக்கு. லகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் ரொம்ப சிறுபான்மையா இருக்கும்போது உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். இந்த ஆயத்து இருக்கு. இது பதிலுக்குள்ளது. இதை எடுத்து சிவார் அந்த சூறாவில போட மாட்டாரு. எனக்கு இது வந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? அது பாருங்க, அடுத்தது பாருங்க. லகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நல்லா வழங்குதுல. இது இவருக்கு வருது. இப்ப பத்ருங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு போர்க்களம், அதுல முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதே ஆயத்தை அல்லாஹ் இவர்கிட்ட சொல்றான். இதுக்கு இப்ப என்ன அர்த்தமா? குதானே பத்ருமே போட்டுவிட்டு அர்த்தம். குதானே
அல்லாஹ் பதிரில யானி பதிரில அதாவது என்னது சௌதே சதீமே 14வது நூற்றாண்டிலே பதிர்னா என்ன அர்த்தம் 14 நூற்றாண்டு அர்த்தமா பதிரில நல்லா சொல்றான் இவருக்கு வந்த வகையில அதாவது 14ஆம் நூற்றாண்டுல உங்களுக்கு இழிவுல இருந்து வெற்றி உதவி தந்தான் இப்படி மும்தாசுல் யௌம அய்யுல் முஜ்ரிமூன் இன் ஹாதா இல்ல இக்திலாத் குல் லவ் கான மின் இன்தி கைரில்லாஹி ல வஜது ஃபீஹி இருக்குல ல வஜத்தும் ஃபீஹி எல்லாம் குர்ஆன்ல உள்ள வசனம் ல வஜத்தும் ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா குல் இந்தி ஷஹாதத்து மினல்லாஹி குர்ஆன்ல உள்ளது ஃபஹல்லன்தும் மூமினூன் குர்ஆன்ல உள்ளது இதெல்லாம் அங்கங்க பொறுக்கி இது கணக்கு வந்ததுன்னு சொல்றேன் ஒண்ணும் இல்ல நான் கேட்கறது என்ன தெரியுமா இப்படி நிறைய இருக்கு சாம்பிளுக்கு இந்த பதில சொன்னேன் ஒவ்வொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆயத்தையா எடுத்து அதுல வஜதும் இருந்தா அந்த வஜத்தும் சொல்லுவாரு அப்படியும் போடுவாரு மும்தாசுல் யௌம அய்யுல் முஜ்ரிமூன் ஒரு கண்டினியூ ஒரு சம்பந்தமே இருக்காது இந்த மாதிரி உள்ளது இப்ப பதில் சொன்னா 14ஆம் நூற்றாண்டு எங்க இருக்குது இத பக்கமா ஹகீகத்துல் வஹி 108 பதில் ஹகீகத்துல் வஹி 108ஆம் பக்கம் அப்ப பதில் சொன்னா என்ன அர்த்தம் 14ஆம் நூற்றாண்டு இது எங்க என்ன உள்ள வழக்கம் அல்லாஹ்வுடைய கலாம் அப்படி தூக்கி போட்டுக்கிட்டு சிந்திக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் தனக்கு ஒரு தடவை இறங்கின மாதிரி காட்டி அதுக்கு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துவிட்டு இப்படி செஞ்சிருக்காருங்கிறதுக்கு இந்த பதிரு ஒரு சான்று அல்லாஹ் சொல்ற மாதிரியே அவர் கொண்டு வர நினைக்கிறார் அதையே எடுத்து போறாரு அவ்வளவு அல்லாஹ் சொன்னாதான் இருக்கும் இது பாருங்க அதுக்கு இன்னொன்னு வருமே இந்த பராகின்ல அது சொன்னா நல்லா இருக்கும் அந்த எடுங்க அதாவது பராகின் அகமதியா 265 இன்னொரு பாயிண்ட் கேளுங்க இந்த பராகின் அகமதியாவுல யா அகமதுன்னு அவரை கூப்பிட்டு அல்லாஹ் அவர்கிட்ட பேசின செய்தி பாருங்க யா அகமது இது குர்ஆன்ல இல்லாத வார்த்தை பாரக்கல்லாஹு ஃபீக இது குர்ஆன்ல இல்லாத வார்த்தை அப்புறம் சொன்னாரு பாருங்க மாரமைத்த இதரமைத்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொன்னது மாரமைத்த இதரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் லி துதிர கௌமன் மாவுனில் குர்ஆன் அவ்வளவு லி துதிர கௌமன் மாவுனில் ஆபாவும் குர்ஆன்ல இருக்கு வரிசையா படிக்கல விட்டு படிக்கல ஒலி தஸ்தபீன சபீலுல் முஜ்ரிமீன் குர்ஆன்ல இருக்குது குல் இன்னி உமிர்து குர்ஆன்ல இருக்குது வான அவலுல் மூமினீன் குர்ஆன்ல இருக்குது பக்கமா 265 பக்கம் குல் ஜால் ஹக் வ ஹக்கல் பாத்தில் வரிசை அவருக்கு வந்திருக்கு பாருங்க அவருக்கு வஹி வந்திருக்கு யா அஹ்மது பாரக்கல்லாஹு ஃபீக மட்டும்தான் அதுல இருக்கு மீதி எல்லாம் குர்ஆன்ல உள்ள அப்படியே ஒவ்வொரு சூறாவுல உள்ள 2 வசனத்தை எடுத்து அரபில என்ன எனக்கு வந்தது என்று அவர் சொல்றாரு கவனிங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் நீங்க குல் ஜால் ஹக் வ ஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான தஹூகா அஜா அவர் சேர்க்கிறார் அவருக்கு தனியா உள்ளது என்ன தெரியுமா குல்லு பரக்கத்தின் இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இப்பதான் சேர்க்கிறாரு பாருங்க குல்லு பரக்கத்தின் மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதபாரக மன் அல்லம வ தஅல்லம இது ஒரு வார்த்தை இடையில சேர்க்கப்படுது அவ்வளவுதான் அப்புறம் ஆரம்பிக்குது குர்ஆன் குல் இனி தரைத்துஹு ஃபஅலைய இஜ்ராமி ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் குர்ஆன் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி குர்ஆன் லாமுபத்தில லி கலிமாத்தில்லா குர்ஆன் இப்படி குர்ஆன்ல எடுத்து போறாரு அது ஒரு வேடிக்கை பாருங்க குர்ஆன்ல எடுத்து போறாருல திடீர்னு அதுக்கப்புறம் லாமுபத்தில கவனிக்க வேண்டிய பாயிண்ட் தான் வர்றேன் லாமுபத்தில லி கலிமாத்தில்லாக்கு அப்புறம் லுலிமு அப்படின்னு வருது லுலிமுன்னு ஆரம்பிக்குது இந்த லுலிமுன்னா அநீதி இழைக்கப்பட்டார்கள் அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்கள் அர்த்தங்க இங்க யாரு அநீதி இழைக்கப்பட்டவர்களை பத்தி ஒண்ணுமே இல்ல திடீர்னு லுலிமுன்னு வருது அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்கள் அது என்ன கேட்டா எடுத்து குர்ஆன்ல இருந்து அப்ப இந்த துலிமுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை இருக்குது அது சேர்ந்தது அர்த்தம் வரும் அதை விட்டுட்டாரு வஹியா வந்திருந்தா இப்படி வராது குர்ஆன்ல இந்த துலிமு இருக்குது துலிமு இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர் குர்ஆன்ல இருக்குது துலிமு இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர் இருக்கு இதுக்கு அர்த்தம் வராது இப்ப இவருக்கு வந்து இது பிரகாரம் வச்சதுக்கு அர்த்தம் வராது துலிமு அதோட அந்த ஆயத்தை இன்னல்லாஹ உதின இல்லதீன பிஅன்னஹும் துலிமு உதீன இல்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظلموا உதீன அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இல்லதீன யுகாத்தலூன யார் சண்டைக்கு அழைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பிஅன்னஹும் ظلموا அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அநீதிக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள் அதனால் எதிர்த்து சண்டை செய்வதற்கு பின்ன இருக்குது அனுமதி இருக்குன்னு வருதுங்க
உதின லில்லதீன யுகாத்தலூன அன்னஹும் துலிமு அன்னல்லாஹ் அலா நஸ்ரிஹிம் லகதீர்ங்கிறது குர்ஆனுடைய ஆயத். இவர் குர்ஆன்ல இருந்தா எடுத்து போட்டாருங்கிறதுக்கு பெரிய சான்று. இவருக்கு வந்திருந்தா இந்த துலிமுக்கு முன்னாடி என்னமாவது வரணும். அதாவது நல்லா கவனியுங்கள், இது மஜ்ஹூலான ஃபிஅல், செயற்பாட்டு வினை. மஜ்ஹூலான ஃபிஅல்னா செயற்பாட்டு வினை. அடிக்கப்பட்டான்னு சொன்னா யாருன்னு எனக்கு தெரியணும். சும்மா அடிக்கப்பட்டான்னு சொல்லக்கூடாது. அடித்தான்னு சொன்னாலும் செய்தவன் வரணும், அடிக்கப்பட்டான்னாலும் அடிச்சவன் அடி வாங்கினவன் வரணும். இங்க என்ன ஆரம்பிக்குது? முன்ன பின்ன ஒண்ணுமே இல்ல. திடீர்னு துலிமு, அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்கள். எவர்களையும் காணும். ஆனா குர்ஆன்ல இது இருக்குது. இந்த துலிமு போட்டிருக்கல பாருங்க. அதாவது ஹுவல்லதி இன்ஃப்தரைத்துஹு வஅலைய இஜ்ராமி, நான் இட்டு கட்டியிருந்தால் என் மீது மற்றும் கொள்ள உள்ள எடுத்து போட்டுட்டாரு. ஹுவல்லதி அரசல ரசூலுஹு பில் ஹுதா, ஒரு சூரா இருக்கு, எடுத்து போட்டாரு. வந்து லாஹில் கலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை மாற்றுவன் கிடையாது. துலிமு, அநியாயம் செய்யப்பட்டார்கள். என்ன இது? குர்ஆன்ல இருந்து எடுத்து ஒரு வசனத்தை ஜோடிச்சிட்டு எனக்கு வந்துச்சு சொன்னார் இருக்கு. இந்த துலிமு என்பதற்கு முன்னாடி அவர் விட்டிருக்காரு பாருங்க. என்ன விட்டிருக்காரு? அங்கிருந்து எடுத்து எழுதுறது உதின லில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் துலிமு. பக்கம் 265 பராஹீன் அஹ்மதிய்யா. கவனிக்கணும். அப்ப இந்த துலிமுங்கிறதுல இது சொந்தமா இவர் தயாரிக்கல, குர்ஆன்ல எடுத்து சேர்க்கிறாரு. அவசரத்துல இந்த இது விட்டுட்டாரு. உதின லில்லதீன தெரியுது, நான் கற்பனையா இட்டு கட்டி சொல்லல. இல்லாட்டி துலிமுக்கு என்ன அர்த்தம்? யாரை பார்த்து இது மீட்டுறது? துலிமுன்னா இந்த லமீர் என்ன சொல்றாங்க? வால்யூம் 1 வந்து பக்கம் 265. அவருடைய இல்ஹாமத், உங்களுக்கு தெரியுமா இல்ஹாமத்? சரி. அப்புறம் இன்னா கபைனாக்கள் முஸ்தஹதீன் அங்க எடுத்து போடுகிறாரு. யகூனுல் லக அன்னாலக ஹாதா இன் ஹாதா இல்லா கவுலுல் பஷர் குர்ஆன்ல உள்ளது. ஆனஹு அலைஹி கௌமுன் ஆகரூன் குர்ஆன்ல உள்ளது. அபதாத்துன சிஹ்ர வஅன்தும் துப்சிரூன் குர்ஆன்ல உள்ளது. ஹைஹாத்த லிமா துவதுன் குர்ஆன்ல உள்ளது. மின் ஹாதல் லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன் குர்ஆன்ல உள்ளது. ஜாஹிலுன் வ மஜ்னூன் குர்ஆன்ல இல்லாது. இவர் சேர்த்துட்டாரு. ஜாஹிலுன் வரல குர்ஆன்ல. ரசூலுல்லாஹ் வந்திருக்கா பாருங்க, ஜாஹில் வந்திருக்காங்க. இதுதான் சந்தேகமா இருக்கு. குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன் குர்ஆன்ல உள்ளது. ஹாதா மின் ரஹ்மத்தி ரப்பிக யுத்திம்மு நிஅமத்தஹு அலைக்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொன்ன யுத்திம்மு நிஅமத்தஹு லியகுன ஆயத்தல் லில் முஃமினீன். இப்படியே கடைசி வரைக்கும் இடையில யாஹ்மதுன்னு ஒண்ணு வரும், பாரக்கல்லாஹு ஃபீக்கன்னு வரும். எல்லாம் குர்ஆன்ல இருந்து எடுத்து போட்டாரு. அப்படி எடுத்து போட்ட இடத்துலயும் என்ன பண்ணிவிட்டாரு? துலிமுன்னு எடுத்து போடுற ஆயத்தை எடுத்து எழுதும் போது ஒரு அதை விட்டுட்டாரு. எடுத்து எழுதுனதுனால வஹியா வந்து அப்படி வராது. நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் இப்படி சொன்னா துலிமுன்னு சம்பந்தம் இல்லாம சொல்ல மாட்டான். இந்த குர்ஆன்ல இந்த ஆயத்துக்கள்லாம் ஒன்றோடொன்று தொடர்பு சம்பந்தம் உள்ள வரும். இதுல சம்பந்தம் கவுனுன் ஃபஸ்லுன் தெளிவான சொல். இதுல என்ன தெரியுது? நீ எரியும் போது நீ எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான். ஆரம்பமே இவர் என்னத்தை போட்டு எரிஞ்சாரு? எரிஞ்ச சம்பவம் அங்க இருக்குது. பதில சொன்னா, சண்டையை சொன்னா, யுத்தத்தை சொன்னா நீ அங்க பொருந்தும். அம்மா ரமைத்து இது ரமைத்த திடீர்னு அல்ல ரஹ்மான் அல்லவல் குர்ஆன் போயிடும். நீ எரியும் போது நீ எரியவில்லை, ரஹ்மான் தான் குர்ஆனை கற்றுத்தந்தான் அப்படின்னு வரும். அப்புறம் துஞ்சிர கோமன் மாவுந்திர ஆபாவுகும், இவர்களுடைய ஆபாக்கள் எச்சரிக்கப்படவில்லையே, அவர்களை நீ எச்சரிக்கணும். இவர்களுடைய ஆபாக்கள் இருக்காங்களே அவங்க என்ன செய்யல? எச்சரிக்கப்படலையா, இவர் வந்து எச்சரிக்கணுமா? இது ரசூலுல்லாஹ் சொன்னது. இப்படியே குர்ஆன்ல இருந்து எடுத்து எழுதிக்கிட்டு எனக்கு வஹி ஏத்துக்க முடியுமா? இது எல்லாம் குர்ஆன்ல உள்ளதுதான். அவர் என்ன செய்யறாரு? யா அஹ்மதுன்னு ஒன்னு சேர்த்துக்கிட்டாரு, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சேர்த்துக்கிட்டாரு. ஒரு இடத்துல குல்லு பரக்கத்தின் மின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்கிட்டாரு. இடையில அப்ப குர்ஆனை இது மாதிரி நான் 100 உண்டாக்குவேனே, இதுவா நான் உண்டாக்குவேனுங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்தை எடுத்து போட்டு இடையில ஒன்னு சேர்த்துக்கிற பெரிய விஷயமா? அதுல கவனிக்கணும். எடுத்துத்தான் எழுதினாருங்கிறதுக்கு பாயிண்ட், இந்த விமர்சிக்கு பாயிண்ட் அல்ல. லுலிமு என்று வந்திருக்கிறது, பச்சை அடிக்கோடு இருக்கிறேன். லுலிமு, இந்த லுலிமு என்பது செயற்பாட்டு வினை. அநீதி இழைக்கப்பட்டார்கள். இது மீள்வதற்குரிய லமீர் மர்ஜி என்ன சொல்றது? இந்த தமிழ் இலக்கணத்துல அடிக்கப்பட்டார்கள். இது யாரை குறிக்கும்? அது சரி, பிரதி பெயர்னு சொல்லுவாங்க. பிரதி பெயர் இருக்கா இல்லையா? அவர்கள் இந்த பிரதி பெயர் யாரை சுட்டுது? ஒன்னையும் இல்ல. குர்ஆன்ல இது சுட்டுது கரெக்டா? குர்ஆன்ல கரெக்டா இருக்குது. உதினல் இல்லதீன யுகாத்தலூன அல்லதீன யுகாத்தலூன முன்னாடி வந்துருச்சு. கவனிக்க வேண்டிய விஷயம், எப்படி நீங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே சிந்திக்க வேண்டிய நேரம் இது. கவனமா ஆராய்ஞ்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க.
அதனால இந்த விஷயத்திற்கும் இதுக்கும் நீங்க பதில் சொல்லணும். மூணு வந்திருக்கு, 3 நிமிஷம் இருக்கு, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த வகையிலேயே ஒரு இடத்துல சொல்றாரு, அல்லாவே சொல்றானா கடைசியா, யா அஹ்மத், அஹ்மதே யுத்திமு இஸ்முக்க, யுத்திமு எத்திமுன்னு தான் இருக்குன்னா யுத்திமுன்னு போட்டு வச்சிருக்காங்க. எத்திமு என்ன இஸ்முக்கன்னு வந்திருக்கு, போட்டு வச்சிருக்கு. உனது திருநாம், உனது பெயர் நிறைவு பெறும், முழுமை அடையும். ஒலாயத்திமு இஸ்மி, என் பெயர் நிறைய அடையாது, முழுமை பெறாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவரை பார்த்து சொல்றான், யா அஹ்மத், அஹ்மதே யுத்திமு இஸ்முக்க, உன் பெயர் முழுமை பெறும், உன் திருநாமம் இருக்க உன் பேரு இது நிறைவானது, முழுமையாகிவிடும். என் பேர் முழுமையாகாது, என் பேரு முழுமையாகாது அப்படி என்று அல்லாஹ் சொன்னதாக என்ன செய்யுது, ஒரு சொன்ன இல்ஹாம் இருக்கு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த இல்ஹாம் அப்படி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கேட்ட ஒருத்தன் படிச்சு பாருங்க. முதல்ல இல்ஹாம் வாங்கிருங்க, அதை அப்படியே அந்த ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல குர்ஆன்ல என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க அண்டர்லைன் பண்ணி பாருங்க. மிஞ்சினது ஒரு 4 வாக்கியம் கிடைக்கும். அதுல மிஞ்சினது ஹதீஸ்ல உள்ளது ஒரு 4 இருக்குது. அதை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா யா அஹ்மதுன்னு கூப்பிடுறது மட்டும்தான் இவர் சேர்த்திருக்காரு. அதுல எல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை எல்லாம் தனக்குரியதாக்கி திரும்ப இவருக்கு அது வந்ததாக்கி அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் இவருக்கு கொடுத்ததா ஆக்குறது தான் இதனுடைய நோக்கம் என்பதற்கு கற்பனையால் நான் சொல்லவில்லை, இட்டுக்கட்டி சொல்லவில்லை, எடுத்து காட்டி சொல்றேன். இட்டுக்கட்டல, உங்களுடைய நூல்களில் இருந்து இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்குங்கிறத எடுத்து காட்டி சொல்கிறேன். நான் இட்டுக்கட்டி சொன்னா அது ஒரு விஷயம், காட்டி சொல்றேன். சும்மா பொது மேடையில இருந்து பேசல, உங்களை முன்னுக்கு வச்சுக்கிட்டு சொல்றேன். மேடை பொது மேடையில பேசலாம் இட்டுக்கட்டான்றீங்க. உங்க இது சம்பந்தமான பெரும் பண்டிதர்கள் நீங்க இங்க இருக்கிற, நீங்கள் உங்கள் நூல்களை பொறுத்த வரைக்கும் பாவரும் பண்டிதர்கள், பண்டிதர்கள் முன்னிலையில் சொல்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் இதை கரை கண்டவர்கள், கரைத்து குடித்தவர்கள், இதனுடைய அத்தனை வால்யூமையும் படித்து முடித்தவர்கள். அப்படிப்பட்ட அவையில் நான் இது பகிரங்க குற்றம் சாட்டி சொல்றேன். சும்மா சொல்லிட்டு போல, தூத்திட்டு போல, அள்ளி தூத்திட்டு போல, நல்லா கவனிக்க வேண்டும். இதற்கு இந்த விவரங்களை கரை கண்ட உங்களிடத்துல நான் பதில் கேட்கிறேன். இன்னும் தெரியாத ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டா, என்னப்பா இது அந்த ஆளை போட்டு குழப்பற அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் இந்த விஷயத்தை நான் முழுசா படிக்கவில்லை என்றீர்கள். நான் படிக்காட்டி போயிட்டு போனேன், அல்லாஹ் என்னை அந்த அளவுக்கு காப்பாத்திக்கிட்டான். இதுக்காக நான் படிக்கிறேன். என்ன சிரிக்க கூடாது, சத்தம் முடிச்சிருக்க கூடாது. ஆமா, சிந்திக்கிறது தான் சொல்றேன், நீங்களும் சிந்திக்கணும். அதனால அந்த 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 இதை எடுத்துக்கூடாது, சிந்திக்கணும். நான் என்ன சொல்றேன், உணர்ச்சியோட தான் சொல்றேன், சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல. அப்ப நான் படிக்காட்டி இருந்துட்டு போறேன், ஒண்ணுமே இல்லைங்க. நான் கேட்கிறேன் தெரியுமா, இது இருக்குதாங்கிறதான். நான் படிச்ச அந்த இலக்கண ரீதியான ஒரு தப்பு ஒண்ணு விட்டுட்டேன். இந்த 3000 முன்னறிவிப்புக்கு உள்ளது அடுத்து சொல்றேன். 3000 உள்ளது சொல்றேன். 3000 பதில் சொன்னா நான் மறந்துட்டேன். அந்த பதிலுக்கு நான் பதில் சொல்றேன். अस्सलामु अलैकुम। या हसरतन अलल इबाद मा यतीहिम मिर रसूलिन